ஹalleluya ஹalleluya அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய பெரிதான கிருபை நமக்கு உண்டாயிருந்தபடினாலே கடந்த வாரத்திலே இதே போல ஒரு பரிசுத்த நாளிலே பரிசுத்த ஆராதனை செய்து ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று கடந்து போன நாம் இந்த ஒரு வார காலமாக அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் தொடர்ந்து பெற்றுக்கொண்டு அவருடைய சன்னியானத்திலே கடந்து வந்து திரும்பவும் அவருக்கு ஒரு ஆராதனை செய்ய முடியாத நல்ல ஒரு பாக்கியமும் அவரை பாடி மகிமைப்படுத்த முடியாத நல்ல சிலாக்கியமும் எனக்கும் உங்களுக்கும் கூட கிடைத்தது. அதற்காக ஆண்டவருக்கு நான் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த வேலையானது கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற நல்ல வார்த்தைகளை ஆலோசனைகளை நம்ம கேட்டு நம்முடைய ஆத்மாவை கர்த்தருக்குள்ளாக திடப்படுத்திக் கொள்கிற பலப்படுத்திக் கொள்கிற வேலையின் சமயமா இருக்கிறது. கர்த்தர் தாமே பரத்திலிருந்து நல்ல வார்த்தைகளை தேவனாக்கத்தை நமக்கு தந்து ஆத்மாவை பழைப்பூட்டி அனுப்புவாராக. இந்த நாளுக்குரிய வார்த்தைகளுக்காக நான் தேவ சமூகத்திலே அப்படியாக காத்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. மத்தேயுவுக்கு எழுதின புஸ்தகத்தில் 19வது அதிகாரத்தில் 21வது வார்த்தையை தேவனாய் கர்த்தர் தாமே இந்த நாளுக்குரிய வார்த்தையாக நமக்கு தந்திருக்கிறார். அந்த வார்த்தையை தியானிப்பதற்கு கர்த்தர் இறைவன் எனக்கும் உங்களுக்கும் கூட உதவி செய்வாராக. எழுந்து நின்று ஒருவர் மத்தேயு புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரத்தில் 21வது வார்த்தையை அவர் எடுத்து வாசிக்கலாம். வாசிக்க 19:21. அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவர்களை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கமா போட்டிருக்கிற இடத்துல எல்லாம் நிறுத்தி வாசிக்கிறதுக்கு தான் அந்த கமா போட்டிருக்கிறாங்க. ஆமா, அதனால அதை நிறுத்தி அப்படி ஒவ்வொருவராக துண்டு துண்டா நல்ல வாசிக்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும். அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவர்களை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்று ஒரு வாலிபனுக்கு சொன்ன வார்த்தையை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தியான பகுதியாக தேவனாய் கர்த்தர் தந்திருக்கிறார். அதற்காக நானும் என் ஆண்டவருக்கு அதிகமாக நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இதிலே ஒரு காரியம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. எதையும் எப்பொழுதும் ஆண்டவருக்கு கொடுத்து விடுவதற்கு நம்முடைய மனம் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று நாம் ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கிறது. எதையும் எப்பொழுதும் ஆண்டவருக்கு கொடுத்து விடுவதற்கு நம்முடைய மனம் தயார் நிலையில் இருக்க வேண்டும். அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது, அதற்கு எதுவும் நம்முடையதல்ல, எல்லாம் இறைவனுடையது என்கிற மனநிலை நமக்கு வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஆலோசனை தருகிறமைக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. நம்முடையது என்று எண்ணும் பொழுது அதன் மேல் நமக்கு ஒரு பற்று உண்டாகிவிடும். அப்பொழுது அந்த காரியத்தை சில வேளைகளில் கொடுக்கவோ இழக்கவோ நம்மால் முடியாது, நமக்கு மனசு வராது என்று சொல்லி நாம் இங்கே பார்க்க வேண்டி இருக்கிறது. ஆண்டவர் அந்த இளைஞரை பார்த்து இப்படி சொன்னார் என்று இங்கே பார்க்க முடிகிறது. அந்த இளைஞன் தான் 19ஆம் அதிகாரத்தில் 16 முதல் சில வசனங்கள் நாம் தொடர்ந்து நாம் இங்கே வாசிக்கிற பொழுது, ஆண்டவரே நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டார் என்று சொல்லி கருதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படியே அவங்க சொன்ன பொழுது, ஆண்டவரே இதெல்லாம் நான் சிறு வயது முதல் நான் என்ன செய்கிறேன், கை கொண்டு வருகிறேன், இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவு இருக்கிறது என்று சொன்ன பொழுதுதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை அவரிடத்தில் சொன்னார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்க முடிகிறது. ஆனால் அந்த வாலிபன் என்ன செய்தாரா, மிகுந்த ஆசை உள்ள மனிதனா இருந்தபடினாலே, அந்த ஆசை மேலே அந்த மனிதனுடைய மனம் சிக்கென்று இருந்தபடினாலே, அந்த ஆசை மேலே அவருடைய மனம் வைக்கப்பட்டிருந்தபடினாலே, அதை ஆண்டவருக்கு என்று கொடுப்பதற்கு, ஆண்டவர் சொன்னபடி அதை கொடுத்து விடுவதற்கு
அவருக்கு முடியாமல் போய்விட்டது. அவர் துக்கத்தோடு என்ன செய்து விட்டார், போய்விட்டார் என்று சொல்லி இந்த வார்த்தைகள் மூலமாக நாம் என்ன செய்ய முடிகிறது, அறிய முடிகிறது. நித்திய ஜீவனை அடைவதற்கு ஆண்டவரே நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவர் சொன்ன பொழுது அவர் இதெல்லாம் நான் சின்ன பிள்ளையிலிருந்து கை கொண்டேன்னு சொன்னவர் இந்த காரியத்தில் அவரால் முடியல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அப்படியானால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு அவரை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வார்த்தையில இந்த வசனத்துல முடிக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. அப்படியானால் ஆண்டவரை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு பின்னாக நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால், மரண பரியந்தம் அல்லது வருகை பரியந்தம் ஆண்டவருக்கு பின்னாக நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால், அதற்கு நமக்கு தடையாக குறுக்கே நிற்கிறதாக காணப்படக்கூடாது என்று சொல்லி இந்த வேத பகுதி, இந்த வாலிபனுடைய காரியம் நமக்கு போதிக்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. எதுவும் நமக்கு தடையாக இருக்கக்கூடாது என்று சொல்லி இங்கே பார்க்க முடிகிறது. இந்த சொத்து, இந்த சுகம் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடினாலே, அந்த ஆஸ்தி மேல அவனுக்கு ஒரு பற்று மனம் அதுல இருந்தபடினாலே அவரால் அதை என்ன செய்ய முடியவில்லை, ஆண்டவரை பின்பற்றுவதற்காக அது தடையா இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதை விட்டுவிட்டு ஆண்டவரை பின்பற்றுவதற்கு அவருக்கு இயலாமல் போய்விட்டது. அவர் ஆண்டவரை பின்பற்றாமல் துக்கத்தோடு ஆண்டவரை விட்டு போய்விட்டார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படினால தேவனுடைய பிள்ளையே, மோட்சத்துக்கு போகணும், நித்திய ஜீவன் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிற நாமும் இந்த வாலிபனை போல நாம் காணப்படாதபடிக்கு நாம் மிகுந்த கவனமாக நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்ய வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும். எதுவும் இடையூறாக தடையூறாக என்ன செய்யக்கூடாது, நமக்கு காணப்படக்கூடாது என்று சொல்லி இந்த வேத பகுதி நமக்கு போதிக்கிற ஒன்றாயிருக்கிறது. அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொன்னது போல, எதையும் எப்பொழுதும் ஆண்டவருக்கு என்று கொடுத்து விடுவதற்கு நம்முடைய மனம் தயார் நிலையில் இருக்க வேண்டும். அதிலே நமக்கு எந்த பிடிப்பும் பற்றும் அவைகள் மேல் இந்த உலகத்தில் எவைகள் மேலும் நமக்கு இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு போதிக்கிற காரியமா இருக்கிற மத்தேயு 19:16 முதல் 20 வரைக்குள்ள வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க. வாசிங்க. இறைவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவர் இல்லையே. நீ ஜீவனுக்குள் பிரவேசிக்க விரும்பினால், நீ மோட்சத்துக்குள் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவன் அவரை நோக்கி எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனை உன் தாயை கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்றார். அதற்கு அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளெல்லாம் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாருன்னு அங்கே எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவருக்காக எத்தனையோ காரியங்களை வேண்டாம் என்று விட்டுவிட்டு அவரை பின்பற்றுகிறவராக இருந்தார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. ஆனா அவருக்கு மிகுந்த ஆசை இருந்தது, அதில் மேலே அவருடைய மனம் சிக்கி கொண்டிருந்தது என்று சொல்லி இந்த வார்த்தை மூலமாக நம்ம என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. இந்த காரியம் அவரை என்ன செய்து விட்டது, ஆண்டவரை பின்பற்றக்கூடாமல் அது தடுத்து போட்டது. அவர் ஆண்டவரை விட்டு விட்டார், ஆண்டவரை பின்பற்றுகிறதை விட்டு விட்டார் என்று சொல்லி பார்க்கிறார். அவருக்கு ஆசை, எனக்கு என்ன உங்களுக்கு என்ன, இதை கேட்கிறதால ஒவ்வொருவருக்கும் எது தடையாக இருக்கிறது, அல்லது எதை ஆண்டவர் கொடுத்து விடு இல்லை விட்டு விடு, இது உனக்கு வேண்டாம் என்று சொல்லுவார் என்று சொன்னால், நாம் அதை விட்டுவிடக் கூடாதபடிக்கு அதன் மேல் நம்முடைய மனம் இருக்குமானால், அதன் மேல் நம்முடைய மனம் சிக்கொண்டு இருக்குமானால் நமக்கும் அது ஒரு பெரிய ஒரு தடையாகிவிடும். நாம் அதை விட்டுவிட முடியாதவர்களாக நாம் ஆண்டவரை விட்டு விடுவோம், ஆண்டவரை பின்பற்றுகிறதை விட்டு விடுவோம். அப்படி இருக்கக்கூடாது. எதையும் எப்பொழுதும் ஆண்டவருக்காக கொடுத்து விடுவதற்கு நம்முடைய மனம் தயார் நிலையில இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு இந்த நல்ல வார்த்தை
கருகிறவைக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் சோத்திர செலுத்துவோம். மத்தேயு 19ஆம் அதிகாரத்துல அதே அதிகாரத்துல 22வது வசனத்தை கூட நீங்கள் எடுத்து வாசித்து பார்க்கலாம். மத்தேயு 19:22 வாசித்து பாருங்க. அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடினால் ஆமா துக்கப்பட்டு ஆண்டவரை விட்டுட்டு போயிட்டாரு. இவ்வளவு தூரம் எத்தனையோ காரியங்களை ஆண்டவருக்காக தியாகம் செய்த அந்த மனிதன், ஆண்டவருக்காக விட்டு விட்டு வந்த மனிதன், பாவம் செய்யாதபடி தன்னை காத்துக்கொண்ட அந்த மனிதனுக்கு இந்த காரியத்தை விடுகிறது ரொம்ப கஷ்டமாயிட்டு விட முடியல. அதுக்காக ஆண்டவரை விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்ல பார்க்கிறோம். ஆனால் நான் தேவண்ட பிள்ளைகளை, எனக்கு என்ன காரியம் விட முடியாமல் இருக்கிறது, எதிர் மேல் நம்முடைய மனம் சிக்குண்டு இருக்கிறது, எதிர் மேலே நம்ம மனசை வச்சிருக்கிறோம், எது நம்ம ரொம்ப பிடிச்சி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது, தெரிஞ்சிருக்கணும். ஆனால் எந்த ஒன்றும் என்ன செய்யக்கூடாது, ஆண்டவரை பின்பற்றுவதற்கு தடையாக இருக்கக்கூடாது. எதை எந்த நேரத்தில் ஆண்டவர் கேட்டாலும் விட்டுடுன்னு சொன்னாலும் விட்டுறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும் என்று சொல்லி இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு போதிக்கிறது. எபிரேய புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தை அங்கே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்திருக்கிறார், எழுதி நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வருகிற பொழுது தேவன் பலிகளையோ காணிக்கைகளையோ வேற எந்தையும் என்ன செய்யலையா அவரிடத்துல எதிர்பார்க்கவில்லை. அவரிடத்துல ஒன்றை எதிர்பார்த்தார், அவரை குறித்த நோக்கம் சித்தம் இன்னதென்று அவருக்கு சொன்னது மாத்திரமல்ல, அதை தேவனாய் கர்த்தர் ஏற்கனவே முன் தீர்மானமாக அவருடைய வேத புஸ்தகத்தில் அவர் என்னென்ன இந்த உலகத்தில் வந்து செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருக்கு எழுதி கற்பித்து வைத்திருந்தார். அப்படி எழுதி கற்பித்து வைத்திருந்த காரியங்களை நிறைவேற்றுவதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் ஆண்டவருடைய சித்தம் செய்வது அல்லது அவருடைய காரியங்களை நிறைவேற்றுவது என்று சொல்லி அவருக்கு சொல்லி வைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி இந்த வேத புத்தகத்தில் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை மாத்திரம் ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய ஆமா அப்படி ஏசப்பா என்ன சொன்னாரா, தம்முடைய தேவனை பார்த்து, பிதாவாகிய தேவனை பார்த்து நம்முடைய தேவன் என்ன சொன்னாரா, அவர் இப்படி சொன்னாரா என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுடைய சித்தத்தை செய்ய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி என்னை குறித்து நீங்க என்ன எழுதி வச்சிருக்கீங்களோ அதை நான் செய்யறதுக்கு இந்த உலகத்தில் வரேன், அதுக்கு எதுவும் எனக்கு தடை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் கடந்து வந்தாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆமா, அப்ப என்ன நம்ம காரியம் என்று சொல்லி பார்க்கிறது சொல்லுகிற பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் விட்டு விட்டுதான், எல்லாவற்றையும் துறந்துதான் தம்மை குறித்து எழுதியிருக்கிற காரியத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் இந்த உலகத்திலே கடந்து வந்தார். அவர் எல்லாவற்றையும் விட்டு விட்டுதான் தேவனாய் கர்த்தர் கடந்து வந்தார். அவருடைய பிதாவின் சித்தம் செய்வதற்கு அவருக்கு எதுவும் தடையாக என்ன செய்யவில்லை, இருக்கவில்லை. அவருடைய மனம் எதிலும் பற்றுதலாக இருக்கவில்லை. அவர் எதிலும் தன்னுடைய மனம் சிக்கிக்கொள்ளும்படியாக அவர் வைத்து தன்னை அவருக்கு வைத்திருக்கவில்லை. எதையும் எப்பொழுதும் தன்னுடைய தேவனுக்காக கொடுத்து விடுவதற்கு அவர் தன்னுடைய மனதை தயார் நிலையில் வைத்திருந்தார். அதனால் எல்லாவற்றையும் விட்டு விட்டார் என்று சொல்லி பார்க்கலாம். அதற்கு அன்புதான் நாம இருந்தால்தான் நாம் என்ன செய்ய முடியும், தொடர்ந்து மோட்சம் போய் சேர்ற வரைக்கும் ஆண்டவரை பின்பற்ற முடியும். அப்படி இல்லாவிட்டால் என்ன செய்துவிடுவோம், அவரை பின்பற்ற கூடாதவர்களாக இடையிலேயே அவரை என்ன செய்து விடுவோம், விட்டு விடுவோம். அப்படி எந்த ஒரு காரியமும் நமக்கு குறுக்க தடையாக இருக்கக்கூடாது. இந்த வாலிபனுக்கு அந்த பெரிய ஆசை இருந்தது போல நமக்கு வேற ஏதாவது ஒன்று இருக்கிறதா என்று சொல்லி நாம் நம்மையே நம்முடைய என்ன செய்யணும், ரொம்ப உயிர்த்து பார்க்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் அறிய வேண்டியதாக இருக்கிறது. எதுவும் நம்முடையதல்ல என்ற அறிவும் உண்மையும் உணர்வும் நமக்கு வேண்டாம். எதுவுமே நம்முடையதல்ல, அதான் உண்மை. அந்த அறிவும் உணர்வும் என்ன செய்யணுமா, நமக்கு வேணும். யோபு 1ஆம் அதிகாரத்திலே 1:20 முதல் 22 வசனங்களை நாம் அங்கே வாசிக்கிற பொழுது யோபுக்கு அந்த உண்மை விளங்கி இருந்தது, அந்த அறிவும் உணர்வும் அவருக்கு இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஏதோ நம்முடையதல்ல அப்படிங்கிறதால எல்லாம் இறைவனுடையது, இறைவன் நமக்கு வந்தது.
என்ற பாங்கும் மனப்பக்குவமும் மனநிலையும் யோபுக்கு இருந்தபடினால்தான் பெரிய அடி அல்லது இடி அவருக்கு உண்டானது என்று சொல்லும்படியாக காரியங்கள் நடந்த போதிலும் அவர் இறைவனை பின்பற்றுகிறது மாத்திரம் விடவில்லை. இறைவனுக்கு பின் சென்றார். அவ்வளவு ஒரு இழப்புகள் மத்தியிலும் அவர் இறைவனுக்கு பின் சென்றார் என்று சொல்லி நாம் தெளிவாக என்ன செய்ய முடிகிறது, அவர் வேத புத்தகத்தின் மூலமா பார்க்க முடிகிறது. இறைவன் கேட்ட பொழுது எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு தொடர்ந்து அவருக்கு பின்னால் போன ஒரு தேவனுடைய மனுஷன், பின் சென்ற ஒரு தேவனுடைய மனுஷன். இது ரொம்ப ரொம்ப லேசான ஒரு காரியம் அல்ல என்று சொல்லி நாம் எண்ண வேண்டியதாக இருக்கிறது. அதற்கு அவர் எதையும் ஆண்டவருக்கு கொடுப்பதற்கு அவர் எப்பொழுதும் தயார் நிலையில அவருடைய மனம் இருந்தது. தம்முடையது ஒன்றுமில்லை என்ற அறிவும் உணர்வும் அது உண்மையும் அவருக்கு விளங்கிட்டு என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ளலாம். யோபு 1ஆம் அதிகாரத்தில் 20 முதல் வாசிக்கலாம். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தலையிலே விழுந்து பகிர்ந்து பாருங்க. அப்பவும் ஆண்டவர் அவர் இருந்தாரு, மிகவும் பணிவோடு கூட என்ன செஞ்சாரா, தரையில விழுந்து ஆண்டவரை பணிந்து கொண்டார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியா அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருடைய எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் என்றார். அடுத்த வசனத்தை கூட ஆசிரியர். ஆமா ஆமா, பெரிய பாவம் என்ன தெரியுமா, நம்ம ஆண்டவரை பின்பற்றுகிறத ஏதாவது ஒரு காரியத்துக்காக விட்டுறதுதான் பெரிய பாவம். ஹல்லேலூயா. அவன் ஆண்டவரை பின்பற்றுறத, ஆண்டவருக்கு பின்னால போறத நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம விட்டு விடக்கூடாது. அதற்கு ஏதாவது ஒன்று தடையாக குறுக்கே நமக்கு காணப்படக்கூடாது. அப்படி காணப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த யோபை போல ஒரு தெளிந்த மனம் நமக்கு என்ன செய்ய வேண்டும், உண்டாயிருக்க வேண்டும். அப்படி உண்டாயிருக்குமானால் நமக்குள்ளதெல்லாம் நமக்குரியதல்ல, எல்லாம் இறைவனுக்குரியது, இறைவன் தந்தது என்கிற அந்த மனப்பக்குவம் ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு உண்டாயிருக்கும் என்று சொன்னால் அவர்கள் எதையும் ஆண்டவர் எப்ப கேட்டாலும் கொடுத்துருவாங்க. விட்டு வேண்டாம்னா என்ன சொல்ற, விட்டுட்டு அவருக்கு பின்னால தொடர்ந்து போய்கிட்டே இருப்பாங்க. இது யோபுடைய வாழ்க்கையில நாம் பார்க்க வேண்டிய ஒரு பெரிய காரியமா இருக்கு. வீடு இருந்துச்சு, வாசல் இருந்து, ஒட்டகம் இருந்துச்சு, கழுதை இருந்துச்சு, ஆடு மாடுகள் இருந்துச்சு, பெரிய வீடுகள் இருந்துச்சு, 10 பிள்ளைகள் இருந்தாங்க, நல்ல மனைவி இருந்தாங்க, இப்படி எல்லாம் இருந்துச்சு. ஆனாலும் இவைகளெல்லாம் ஒரு நாள் சாத்தான் எடுத்துட்டான். எடுத்த பொழுதும் அவர் என்ன செய்யல, அவர் ஆண்டவரை பின்பற்றுகிறதுல அவர் ரொம்ப தெளிவா இருந்தார், உறுதியா இருந்தாரு. எல்லாம் போனா போட்டோம், எது நம்முடையது, எல்லாம் இறைவன் கொடுத்தது என்று சொல்லி அவர் அந்த உணர்வோடு கூட தன்னுடைய ஆத்மாவை காத்து கொண்டு அப்பொழுதும் அவர் என்ன செய்தார், இறைவனுக்கு பின்னால போனாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடிகிறோம். இப்ப பாருங்க, சில காரியங்களை சில நேரத்துல உலகத்திலிருந்து கர்த்தருக்குள்ள வருகிற பிள்ளைகளுக்கு சாத்தா முன்னால கொண்டு வருவான். நாங்கள் கடந்த காலங்களில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆர்ச்சியிலிருந்து, சிஎஸ்சியிலிருந்து, தூத்துக்குடியில் விசேஷமாக ஆர்ச்சி மார்க்கத்திலிருந்து தூத்துக்குடியில் நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, ஆண்டவரத்தில் கடந்து வந்தாங்க. அப்பொழுது சபை அந்த பட்டணத்தில் சின்னதாக இருந்தது. அப்பொழுது அநேகரை ஆண்டவர் என்ன செய்தார், சபைக்கு நேராக திருப்பி கொண்டு வந்த பொழுது அவர்களுக்கு முன்ன நின்ன ஒரு கடினமான காரியம், முன்ன நின்ன ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, நம்ம ஒரு பெரிய சபையில இருந்தோம், ஆர்சி சபையில இருந்தோம், நாளைக்கு கல்யாண காட்சின்னா நமக்கு அந்த சபை என்ன செய்யும், நம்மளோட பிள்ளைகளுக்கு பார்த்து கொடுக்கும். நாளைக்கு நம்ம மறிச்சு போனோம்னா நமக்கு கல்லறை வேணும். இதெல்லாம் இந்த குட்டி சபையில, இந்த புதிய சபையா இருக்கு, இதுல அதெல்லாம் இல்லையே அப்படிங்கிற ஒரு காரியம் அவங்களுக்கு குறுக்க வந்துச்சு, முன்ன நின்றுச்சு. அப்பொழுது அன்றைக்கு இருந்த ஊழியக்காரர்கள் அவர்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்தா, நீங்க ஆண்டவரை பின்பற்றி வாங்க, அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிடுவாரு. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கு திருமண காரியம் என்று வருகிற பொழுது அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிடுவாரு. அது மாதிரி நீங்க மறிச்சா உங்களை என்ன அப்படி வீட்டுல அப்படியே வச்சிட போறாங்க, நாரின்னு சொல்லி எப்படியாவது நினைச்சுவாங்க, உங்களை அடக்கம் பண்ணுவாங்க. அதற்கு எல்லாம் கர்த்தர் என்ன செய்வாரு, அதுக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம்
உங்களுக்கு செய்வாரு. நீங்க ஒன்ன பத்தி கவலைப்பட வேண்டாம். மோசையை ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அவரே அடக்கம் பண்ணாரு. உங்களுக்கு அதுக்கு வேண்டியது எல்லாம் கர்த்தர் அந்த வேலையில செய்வார். இதற்காக ஆண்டவருக்கு பின்னால வர்றதுக்கு நீங்க யோசிக்காதீங்கன்னு அவங்களுக்கு அருமையான ஆலோசனைகளை கொடுத்து அவர்களை தைரியப்படுத்தி பலப்படுத்தி என்ன செஞ்சாங்க? அப்படி அநேகரை ஆண்டவருக்குள்ளாக, சபைக்குள்ளாக, சத்தியத்துக்குள்ளாக ஆரம்ப காலங்களில் கொண்டு வந்து உண்டு. இப்படி ஒரு காரியத்தை கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க? அங்க அவங்க இருந்த இடங்கள்ல இருந்தவங்க அவங்களை என்ன செஞ்சாங்க? பயமுறுத்தினாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கும் சபைக்குள்ள இருக்கிறோம். நம்ம ஆண்டவரை பின்பற்றி போறோம். நம்ம போறது சரி, ஆண்டவருக்கு பின்னால நம்ம சரியா போறோம். மற்றவங்க எல்லாம் ஆண்டவருக்கு பின்னால போகல, மனுஷருக்கு பின்னால போறாங்க. அந்த மனுஷர்கள் அவர்கள் வந்து ஆண்டவருக்கு பின்னால போகல. அவங்க துணிகரமான அநியாயங்களும் அக்கிரமங்களையும் துணிகரமான காரியங்களையும் செய்யறாங்க. கண்டிப்பா இப்படி செய்கிற மக்களோடு கூட கர்த்தர் கூட இருக்க மாட்டாரு அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச ஒரு அவங்களும் இன்னைக்கு நம்மளை பார்த்து மிரட்டுறாங்க. செத்தா 4 பேர் வேண்டாமா? செத்தா நம்மளை அடக்கம் பண்ணதுக்கு இடம் வேண்டாமா? இதெல்லாம் வேண்டாமா அப்படின்னு சொல்லி அவரு நேரடியா மிரட்டுறாங்க. சாத்தா சில உறவுகளை கொண்டு வந்து நம்மள பயமுறுத்துறான். அப்ப அது சாத்தான் தான் செய்யறான். நீங்க கர்த்தரை பின்பற்றுகிறது உத்தமமாக பின்பற்றுகிறீர்கள். எனக்கு பின் சென்று வா என்று சொன்னது போல, என்னை பின்பற்றி வா என்று சொன்னது போல நீங்க போறது சரின்னா உங்களுடைய முடிவும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கும். அவர் பார்த்துக்கிடுவாரு. அதற்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் கர்த்தர் என்ன செய்வாரு. பாருங்க, வேத புத்தகத்தில் ஒரு காரியம் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. லாசர்னு ஒரு மனுஷன் இருந்தானோ, ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. லாசரு மறித்த பொழுது அவரை அடக்கம் பண்றதுக்கு ஒரு கூட்டம் இல்லாம இருந்திருக்கலாம். யாரோ 2 பேர் 4 பேர் தூக்கி பிடிச்சி ஒரு குழியை வெட்டி அவரை புதைச்சிருக்கலாம். ஆனா இந்த பெரிய மனுஷன், இந்த ஐஸ்வர்யவான் மறிச்ச பொழுது ஒரு பெரிய கூட்டமே திரண்டிருக்கும், ஊரே திரண்டிருக்கும். ஏன்னா செத்தது பெரிய மனுஷன், ஊருக்கு பெரிய மனுஷன், ஆண்டவருக்கு முன்னால பெரிய மனுஷன் இல்ல. ஆண்டவருக்கு முன்னால யாரு பெரிய மனுஷன் பார்க்கிற பொழுது அந்த லாசருங்கிற அந்த மனுஷன் தான், அந்த ஏழை மனுஷன் தான். ரொம்ப வியாதிப்பட்டவனாக, பருக்கள் நிறைந்தவனாக அவன் இருந்தான் என்று சொல்லி அவனை குறித்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வேத புத்தகத்தில் தெளிவாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ரோட்டு ஓரத்தில் உட்கார்ந்து இந்த ஐஸ்வர்யவான் வீட்டில இருந்து மிச்சம் மீதிய குப்பையில போட்ட பொழுது அதை பொறுக்கி தின்னான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த ஒண்ணுக்கத்த இந்த லாசர் தான் தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு முன்பாக பெரியவனாக இருந்திருக்கு. ஆனால் இவர் அவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும் அவர் இறைவனை உறுதியாக பின்பற்றி இருக்கிறார். இவரை அடக்கம் பண்ணாங்க, ஐஸ்வர்யமாக அடக்கம் பண்ணாங்க. ஆனால் இவர் போனது பாதாளத்துக்கு, அவர் போனது பரலோகத்துக்கு என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசி நிமிஷம் வரைக்கும் நாம் இறைவனை விட்டு விடாதபடிக்கு, இறைவனுடைய வழியை விட்டு விடாதபடிக்கு, சத்தியத்தை விட்டு விடாதபடிக்கு, நாம் கற்றுக்கொண்ட காரியங்களில் நாம் உறுதியாக இருந்து நாம் தொடர்ந்து என்ன சூழ்நிலையிலும் நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு பின் சென்றால்தான் நாம் மோட்சம் போய் சேருவோம். ஏதாவது ஒன்றுக்காக நம்ம போறது சரின்னு தெரிஞ்ச பிறகும் அந்த வழியில் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம மோட்சம் போக முடியாது என்பதை மாத்திரம் நம்ம உறுதியாக என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வேத பகுதி அதுதான். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன்னா உனக்கு இருக்கிற ஆஸ்தியும் நீ என்ன செய்ய? எல்லாத்தையும் விட்டு தரித்திரத்து கொடுத்துட்டு எனக்கு பின்னால வாழ்ந்த பொழுது அவர் துக்கப்பட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே பார்க்கிறோம். நாம் அப்படி காணப்படக்கூடாது என்று ஆண்டவர் நமக்கு நல்ல ஆலோசனை வழங்குறமைக்காக நாம் தேவநாயகத்திற்கு அதிகமாக நாம் சோத்திரம் செலுத்துவோமாக. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் 2:4 வாசித்து பாருங்க. ஆபிரகாம் 25 வருடம் காத்திருந்தார். அவருடைய வாக்குத்தத்தை நிறைவேற வேண்டும் என்பதற்காக அவர் 25 வருஷம் என்ன செஞ்சிருந்தாரு? காத்திருந்தாரு. 25 வருஷம் காத்திருந்த போதிலும், காலங்கள் கடந்து போய்கொண்டே இருந்த போதிலும், இறைவனுக்கும் அவருக்கும் இடையிலான இந்த உறவுல எந்த விரிசலும் இல்லை,
அவர் இறைவனுடைய வைத்திருந்த அந்த உறவுல இறைவனை பின்பற்றுகிற அந்த காரியத்துல, கர்த்தருக்கு பின் செல்கிற அந்த காரியத்துல அவர் குறைஞ்சு போகவும் இல்லை. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, வாக்குத்தத்தத்தை காட்டிலும் தேவனிடத்திலே அதிக பற்று உள்ளவராக அவர் இருந்தார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. நமக்கு இருக்கிறவனை காட்டிலும், தான் எதிர்பார்த்து இருக்கிறவனை காட்டிலும், நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை காட்டிலும் அவர் இறைவனிடத்திலே அதிக பற்றுள்ளவராக, இறைவன் மேல் அதிகமான பற்றுள்ளவராக அவர் இருந்திருக்கிறார். அதனால்தான் எந்த தொய்வும் அவரை பின்பற்றுகிறதுல அவருக்கு இல்லை. அந்த ஈசாக்கு கொடுத்த பிற்பாடும் இல்லை, ஈசாக்கு கேட்ட பொழுதும் இல்லை. பாத்தீங்களா, ஈசாக்கே கொடுத்து விடுவதற்கு அவர் என்ன செய்தார்? தயார் நிலையில் இருந்தார், மனம் தயார் நிலையில இருந்தது என்று சொல்லி நம்ம இங்கே பார்க்கிறோம். அதற்காக நம்ம ஆண்டவருக்கு நாம் சோத்திரம் செலுத்துவாங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்தை 4ஆம் வசனத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். வாசி. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து, ஆமா ஆமா, நாளை கூட வாசிங்க. ஆமா போனான். ஆரானை விட்டு புறப்பட்ட போது ஆமா 75 வயசுல போனாரு. 100 வயசுலதான் அவருக்கு சொன்னது நிறைவேறிட்டு. இவ்வளவு நீண்ட காலம் அவரு கடந்து செல்ல வேண்டியது இருந்தது. இறைவனோடு சேர்ந்து கடந்து செல்ல வேண்டியது இருந்தது. இறைவனுக்கு பின்னாக தொடர்ந்து போக வேண்டியது காரியமாக இருந்தது. ஆனாலும் நாம் சொன்னது போல என்ன செய்யல, இறைவனுக்கு அவருக்குள்ள உறவுல எந்த விரிசலும் உண்டாகல, எந்த குறையும் அவர் வைக்கல. அவர் சரியா கர்த்தருக்கு பின்னால போனாரு அப்படின்னு சொல்லி பார்க்க முடிகிறது. காரணம், இறைவனிடத்துல அதிக பற்று இருந்துச்சு. அப்படிதான் நம்மளும் இருக்கிறோம். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் நம்மளும் அப்படிதான் இருக்கணும். எது போனாலும் போகட்டும், எது இருந்தாலும் இருக்கட்டும். நமக்கு இப்ப ரொம்ப முக்கியமானது, நம்ம சாகிற வரைக்கும் என்ன செய்யணும்? ஆண்டவரை விடாம பற்றி கொண்டு அவருக்கு பின்னால நம்ம என்ன செய்யணும்? கடந்து போகணும். அதுக்கு எதிரடியா மாறா நம்ம மிரட்டுற மாதிரி, நம்மளை பயமுறுத்துற மாதிரி பல காரியங்களை சாத்தான மனிதர்கள் கொண்டு வருவார்கள். எல்லாவற்றையும் தூக்கி போட்டுட்டு, எனக்கு இப்ப முக்கியம், நான் மோட்சம் போகணும், அதுக்கு நான் போற வழி சரி, நான் சரியா தான் போய்கிட்டு இருக்கேன், சரியா அவருக்கு பின்னால்தான் போறேன், நீங்க மிரட்டுற காரியங்களை பத்தி எனக்கு கவலை இல்லை, அதெல்லாம் இங்க ஆண்டவர் பார்த்துக்கிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து என்ன செய்யணுமா? எதையும் எப்பொழுதும் ஆண்டவருக்காக கொடுப்பதற்கு ஒரு நல்ல ஒரு தயாரான ஒரு மனநிலையில இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு காரியத்துக்காக நம்ம என்ன செஞ்சிருவோம்? நம்ம போற வழி சரினாலும் ஆண்டவருக்கு பின்னால போறதா என்று நமக்கு உறுதியா தெரிஞ்ச அந்த வழியை நம்ம விட்டு விலகி ஆண்டவர் விட்டுட்டு போயிடுவோம். அப்படிதான் இந்த இளைஞன் போய்கிட்டாரு, இந்த ஆசி உள்ள இளைஞன் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அப்படி நாம் காணப்படாதபடிக்கு கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டுவாராக. கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட நல்ல கிருபையை தேவனாய் கர்த்தர் என்ன செய்வாராக? நமக்கு பாராட்ட வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் சோத்திரம் செலுத்தோம். எதையும் ஆண்டவருக்காக எப்பொழுதும் கொடுக்கக்கூடிய தயார் நிலையில நம்முடைய மனதில் இருக்கணும். எதுவும் நம்முடையதில்லை என்பதையும் நம்ம அறியணும். ஆண்டவர் நம்மளை கூட்டு ரசித்து நம்மளை சந்தித்து அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து இத்தனை காலமாக வச்சு போஷித்து நமக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து நமக்கு நல்ல மனைவி மக்களை கொடுத்து அவர்களுக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்து அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நமக்கு பாரமான காலங்களில், நமக்கு சோதனையான காலங்களில், நமக்கு பலவீனமான காலங்களில் எல்லாம் நம்மளை தேவனாய் கர்த்தர் கைவிட்டுறாதபடி கூட இருந்து எல்லாவற்றையும் மாற்றி நமக்கு சுகமருளி பலனருளி நம்ம தேவ சமூகத்தில் இத்தனை தூரம் நிற்க வச்ச தேவன் நமக்கு முன்னால போறாரு. நம்மளும் அவருக்கு முன்னால போறோம் என்கிற உண்மை உணர்வும் நமக்கு உண்மையாக சரியாக இருக்குமானால் மிச்ச காரியத்தை அவர் பார்ப்பார் என்கிற நம்பிக்கை விசுவாசமும் நமக்கு இருக்கும். மனிதர்கள் மிரட்டினாலும் சாத்தான் மிரட்டினாலும் நம்ம மிரண்டு போக மாட்டோம். ஹல்லேலூயா. ஆமா, மிரண்டு போக மாட்டோம். ஹல்லேலூயா. ஆமா, எங்க நம்மளை புதைக்காங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம எப்படி புதைக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் என்று சொல்லி நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. யார் புதைக்காங்கிறது முக்கியம் இல்லை.
மறித்த பொழுது ஆண்டவருக்குள் மறித்தோம், ஆண்டவர் நம்மை அடக்கம் பண்ணுவார் என்ற நிச்சயம்தான் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டதாக இருக்கிறது. இந்த காலங்களில் மனிதர்கள் உருட்டுகிற மிரட்டுகிற காரியத்தில் இதுவும் ஒன்றாக இருக்கிறபடியால் நினைவு பெற வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. பொதுவாக பாருங்க, தப்பு பண்ணுற பொழுது நாம் தண்டிக்கப்படுகிறோம். இல்லைன்னா நம்ம தொடர்ந்து அந்த தப்புலே நம்ம ஊறி போயிடுவோம். ஊறி போய் கடைசியில் என்ன செய்வோம், அது தப்புனாலே நம்ம ஒரு நிரந்தரமான ஒரு பிரிவுக்கு, தேவனுக்கு நமக்கு ஒரு பிரிவுக்கு காரணமாக இருக்கிறதுக்காக ஆண்டவர் தம்முடைய பக்தர்கள் தப்பு பண்ணுகிற பொழுது அவர்களை தண்டித்தார்னு பார்க்குறோம். பொதுவாக தப்பு பண்ணி தண்டனை வாங்கி கட்டிக்கிற பொழுது அது நியாயம்னு உணர்ற இருதயம் நல்ல பக்தர்களுக்கு இருந்தது. ஆனால் பொதுவாக மனப்பான்மை எப்படி இருக்கு தெரியுமா, நமக்கு ஏதாவது ஒரு குறை உண்டாகிற பொழுது, நம்மளுடைய அறியாமையினால் புத்தினத்தினால் ஏதாவது ஒரு குறை உண்டாகிற பொழுது இப்படிப்பட்ட மனப்பான்மை நமக்கு உண்டாகிறது இல்லை. ஆண்டவர் மேல மனத்தாங்கள் அடைவார்கள் என்று நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம செஞ்சது தப்பு தானே, அதுக்கு தானே ஆண்டவர் இந்த தண்டனையை நம்ம மேலே வைத்திருக்கிறாரு. அது நல்லதுக்கு தானே. திரும்பவும் இந்த தப்பை நம்ம துணிந்து செய்யக்கூடாது என்பதற்காக, நமக்கு ஒரு பயம் உண்டாகும்படியாக, நாம் நித்திய வழியை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக கர்த்தருக்கு பின் செல்கிறது. இந்த பொல்லாத தப்பு, இந்த பாவம் இல்லை இந்த தீமை நம்மளை இழுத்துக்கிட்டு போயிடக்கூடாது என்பதற்காக நிரந்தரமான ஒரு அழிவை, முடிவை, நித்திய ஜீவனை, மோட்சத்தை இழக்கக்கூடிய ஒரு காரியம் வந்துவிடக்கூடாதுங்கிறதுக்கு தானே ஆண்டவர் இது எனக்கு செஞ்சாரு அப்படிங்கிறது உணர்வு எல்லா வேலைகளிலும் மனிதனாய் நமக்கு உண்டாகிறது இல்லை. ஏதாவது ஒரு குறை உண்டாகிற பொழுது நம்ம ஆண்டவர் மேலே தான் விசனப்படுகிறோம், கோபப்படுகிறோம், ஆண்டவர் மேலே மனத்தாங்கள் அடைகிறோம். அப்படித்தான் பொதுவாக மனிதர்களுடைய மனப்போக்கம் இருக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு காண்பிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. வாசித்து பாருங்க, 19:3 வாசிக்கலாம். 19:3 மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும் என்றாலும் அவன் மனம் தாங்கள் அடையும் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கு. ஆனா தாவீது ராஜா அப்படி செய்யலன்னு அவரை குறித்து நமக்கு வேதம் தெரிவிக்கிற ஒரு பெரிய உண்மையா இருக்கிறது. அவரு பாவம் செஞ்சாரு, விபச்சாரம் செய்து ஒரு கொலையும் பண்ணிட்டாரு. அப்போ ஆண்டவர் தண்டிக்காம இருக்கலாம். ரொம்ப அவருக்கு மற்றபடி ரொம்ப பிரியமானவர் இருந்தாரு. அவருக்காக 10 வரைக்கும் ஒரு மனுஷன், ஒத்த மனுஷனா கோலியாத்தை எதிர்த்து நின்று உயிரையும் மதிக்காதபடி, துச்சவன் என்னாதபடிக்கு அவர் என்ன செஞ்சாரு, எதிர்த்து நின்று ஒத்த கவுன்கள்னால அவனை வீழ்த்தி அவனுடைய ஆயுதத்தை அவன் தலையை வெட்டி கொண்டு போட்டு இஸ்ரவேலுக்கு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டவர். ஹல்லேலூயா. ஆனாலும் அவர் பாவம் செய்தார். ஆண்டவர் தண்டிக்காம விட்டுருக்கலாம். தண்டிக்காம விட்டா அந்த பாவத்தை சாதாரணமா செஞ்சிருப்பாரு. அவருடைய வழி கர்த்தருக்கு விரோதமா இருந்திருக்கும், தாறுமாறா இருக்கும். கர்த்தருக்கு பின்னால போய்கிட்டு இருந்த தேவனுடைய மனுஷன் பாவத்துக்கு பின்னால, இந்த உலகத்தினுடைய அசுத்தங்களுக்கு பின்னாலேயும் பொல்லாத காரியங்களுக்கு பின்னாலேயும் போயிருப்பாரு. ஒரு பெரிய இழக்கக்கூடாத ஒரு காரியம் அவர் வாழ்க்கையில் உண்டாயிருக்கும். இறைவனை இழந்திருப்பாரு. ஹல்லேலூயா. அப்படி போகக்கூடாதுங்கிறதுக்காக அவர் பாவம் செய்த பொழுது நாத்தான் தீர்க்கதரிசியை கொண்டு அவருக்கு தண்டனையை கர்த்தர் அறிவித்தார்னு சொல்லி 2 சாமுவேல் புத்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 10 முதல் 13 உள்ள வசனங்கள்ல அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா அவர் தாழ்மையோடு அதை ஏற்றுக்கொண்டார். இதுவும் ரொம்ப முக்கியமான காரியமா இருக்கிறது. தண்டனையை மனப்பூர்வமா ஏற்றுக்கொண்டார். என்ன ஆண்டவர் இவ்வளவு பெரிய தண்டனை, இவ்வளவு கொடிய தீர்ப்பு என் மேல செலுத்துறீங்க, உமக்காக நான் இப்படிலாம் செஞ்சேனே, கொஞ்சம் இறங்கக்கூடாது, அப்படி இப்படிலாம் ஒன்றும் அவர் கேட்கலன்னு நம்ம என்ன செய்ய முடிகிறது, இந்த வேத பகுதி மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. அங்கே அவருக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டதாக
அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது? 2 சாமுவேல் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 10 முதல் அங்கே எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசித்து பார்க்கலாம். வாசிங்க. இப்பொழுது நீ என்ன அசட்டை பண்ணி ஆமா எடுத்துக்கொண்டபடினால் விலகாது இருக்கும். பட்டயம் என்றென்று ஒரு வீட்டை விட்டு விலகாது இருக்கும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் வீட்டிலே பொல்லாப்பை உண்மையில் எழும்ப பண்ணி கொடுப்பேன். உன் கண்கள் பார்க்க உன் சிறுகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். சைனிப்பான். நீ ஒளிப்படுத்தல் செய்தாய். இஸ்ரவேலருக்கு எல்லாருக்கும் முன்பாகவும் செய்விப்பேன் என்றார் என்று சொன்னார். அப்ப தாவீது என்ன சொன்னார்னா அடுத்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. வாசிங்க. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்திலே ஆமா ஆண்டவர் தண்டனையை அவர் மேல அறிவிக்காமல் இருந்திருந்தார், அந்த தண்டனை அவர் மேலே செலுத்தாமல் இருந்திருந்தார்னா அவர் ஆத்மா செத்து போயிருக்கும். அவர் இறைவனை விட்டு நிரந்தரமாக பிரிக்கப்பட்டிருப்பார். தேவனுக்கு பின் சென்ற அந்த தேவனுடைய மனுஷன் அந்த பாக்கியத்தை இழந்து நித்திய ஜீவனும் இழந்து போயிருப்பார். அப்போ எதையும் எப்பொழுது கொடுக்க நம்முடைய மன ஆயத்தமா இருக்கிறது போல இப்படிப்பட்ட காரியங்களிலே காலதாமதமானாலும், நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் காலதாமதமானாலும் நாம் என்ன செய்யணுமா? இறைவனுக்கு பின் செல்லுகிறதுல நாம் என்ன செய்யணும்? குறைஞ்சு போகக்கூடாது. நமக்கு ஒருவேளை ஏதாவது குறைவுண்டாயிட்டாலும் கர்த்தர் நமக்கு சில காரியங்களை நமக்கு தேவலோகத்தை அனுமதித்தாலும் நம்முடைய குறைவு நிமித்தம் நமக்கு ஏதாவது தண்டனையோ காரியங்களோ நமக்கு உண்டானாலும் அதையும் இந்த தாவீது ராஜா மாதிரி நம்ம என்ன செய்யணுமா? தாழ்மையோடு கூட ஒத்துக்கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளணும். அப்பந்தான் தொடர்ந்து நம்ம தேவனுக்கு பின் செல்ல முடியும். இப்படிப்பட்ட ஏதாவது ஆசீர்வாதமாக இருக்கிற பொழுது ஆண்டவரை பின்பற்றுறாங்க. கடைசியில் தன் வாழ்க்கையில் நெருக்கங்கள் குறைவுகள் வருகிற பொழுது என்ன செய்ய விட்டுட்டு போயிட்டு போறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா! அப்படி இருக்கக்கூடாது. எல்லா சூழ்நிலையிலும் என்னை பின்பற்றி வா என்று அந்த ஆசையுள்ள அந்த வாலிபனுக்கு சொன்னது போல நமக்கும் சொல்லுகிறார். நாம் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? நம்ம பின்னால போகணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம அங்கே பார்க்க முடிகிறது. அதனுடைய பாதிப்பு, அந்த தண்டனையுடைய பாதிப்பு ரொம்ப தாவீது ராஜா வாழ்க்கையில ரொம்ப காலத்துக்கு அது இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த பாதிப்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். கடைசியில் அப்சலோம் என்ன செஞ்சாரு? சொந்த மகனை அவருக்கு விரோதமாக எழும்பி இதே தீமையை அவர் செஞ்சாரு. உப்பரிக்கையில எல்லா இஸ்ரவேலுக்கு முன்பாக அவர் கூடாரம் போட்டு தகப்பனுடைய மறுமனையாட்டுல அவர் பிரவேசித்தாரு. அந்த தண்டனை அங்கே நிறைவேறிட்டு என்று சொல்லி பார்க்கிறார். அப்போ தாவீது ஒன்றும் சொல்லலை, தன்னை அவர் தாழ்த்தினார் அப்படி பார்க்கிறோம். கடைசி அவனே அவருக்கு விரோதமாக எழும்பி அவர் ராஜ்யத்தையும் இழந்து தன்னுடைய மகனுக்கு பயந்து அவர் நாட்டை விட்டு காட்டுக்கு ஓட முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த அளவுக்கு அந்த தண்டனை அவருக்கு தொடர்ந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அவர் ஒண்ணுமே சொல்லல, அவர் அழுதார் என்று 2 சாமுவேல் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 30வது வசனத்தில் நம்ம வாசிக்க முடிகிறது. அதனுடைய பாதிப்பு அவருடைய வாழ்க்கையில தொடர்ந்து பாதிப்புகளை உண்டு பண்ணி கொண்டே இருந்தது. அவர் அழுதார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காரியத்தை நான் பிரசங்கத்துக்காக இந்த வார்த்தையை இந்த காரியம் எனக்கு கண்ணு முன்னாக வந்த பொழுது அவர் ஏன் அழுதாருன்னு எனக்கு ஆய்வில் உணர்த்தப்பட்டது. இவ்வளோ பெரிய இழப்ப நம்ம சந்திக்கிறோமே அப்படின்னு நினைச்சு அவர் அழகுன்னு பரிசுத்தாவியானவர் சொன்னாரு. அவர் தன்னுடைய தவறை எண்ணி அழுதார்.
நம்ம இப்படி ஒரு பெரிய பாவம் பண்ணணுமே, இந்த பாவத்தை நம்ம செய்யாதிருந்திருக்கலாமே, இப்படி ஒரு பெரிய ஒரு மதியனமான செயலை செஞ்சதுனால தானே நமக்கு இத்தனை பாதிப்பு அப்படின்னு தான் நினைச்சாரவர்களே. நமக்கு இப்படி ஒரு பாதிப்பு உண்டாயிட்டு ராஜாத்துக்கத்தை விட்டு போறோமே என்று அவர் வருத்தப்படவில்லை என்று ஆவியானவர் சொன்னமைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல 30வது வசனத்தை ஒரு தேவட்டப்புல எடுத்து வாசிக்கலாம். வாசிக்க வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு, ஆமா ஆமா ஏன் அழுதாருன்னா, நமக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துட்டே நல்ல இப்படி நிலைமைக்கு காரணமாக நம்ம இப்படி ஒரு கொடிய பாவத்தை செய்தோமேன்னு அதை எண்ணித்தான் அவர் அழுதார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தன்னை உணர்ந்தார், தன்னுடைய தப்பிதத்தை உணர்ந்து அவர் என்ன செய்தார், தன்னை அந்த சூழலையும் அவர் வருந்தினார் என்று தான் அவருடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உணர்த்தி கொடுத்த ஒரு காரியமாக இருக்கிறது. அப்படி நான் எதுவாக இருக்கட்டும், நம்மை தேவனை விட்டு பிரிக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு ஆலோசனையாக பல காரியங்களை கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறவைக்காக நாம் தேவனாய் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. இளைஞர்களாக இருக்கிறவர்கள், வாலிபர்களாக இருக்கிறவர்கள், ஊக்கமாக கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள், வாழ்க்கையிலே சில காரியங்களுக்காக ஆண்டவரை விட்டு விடுகிறவர்களாக, ஆக்கட்டவரை விட்டு வழி தப்பி விடுகிறவர்களாக இருக்கிறார்கள். விசேஷமாக இந்த காதல் என்கிறான ஒரு காரியம் ஆவிக்குரிய பிள்ளைகளையும் படம் பார்க்கிற ஒன்றாக இருக்கிறது. அது குறுக்க வருகிற பொழுது அதிலே இவர்கள் சிக்கிக் கொள்கிற பொழுது, இவருடைய மனம் அதிலே போய் மாட்டிக்கொள்கிற பொழுது ஆண்டவரை தீவிரமாக நேற்று வரைக்கும் பின்பற்றின ஒரு சகோதரனாக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும், வாலிப சகோதரியாக இருக்கட்டும், இதனாலே அவர்கள் மேற்கொள்ளப்பட்டு ஆண்டவருடைய காரியங்களில் அசைக்கப்பட்டு இந்த ஆசை உள்ள வாழ்வனை போல இந்த சில காரியங்களும் கூட என்ன செய்விடுகிறது, பல வேளைகளில் பலரை வேறு வழியிலே இழுத்து சென்று போய்விடுகிறது என்று சொல்லி நாம் என்ன செய்ய முடிகிறோம், பார்க்க முடிகிறது. வாலிபர்கள் தான் இப்படி சொன்னார், வயதானவர்கள் அப்படி இருக்கிறார்கள். எனக்கு சேர்ந்த ஒரு சகோதரர் உண்டு. ஒரு குறிப்பிட்ட நல்ல வயசாகிவிட்டது, 57-58 வயசாகிவிட்டது. மனைவி இழந்து போனார். மனைவி இழந்த பொறுப்பாடு திருமணம் முடிக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லவில்லை. ஆனாலும் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒருவரைத்தான் அவர் செய்ய வேண்டும், மறுமணம் செய்து கொள்ள வேண்டும். ஆனால் அவர் என்ன செய்தார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது இந்த காரியத்தில் அதுவரைக்கும் கடவுளுக்கு பின்னால அவரை பின்பற்றி கலந்து வந்த அவர் ரட்சிக்கப்படாத ஒரு சகோதரியை அவர் திருமணம் செய்து கொண்டார். அப்போ அந்த இடத்துல அவர் பெரிய தப்பு பண்ணிட்டார். அது வரைக்கும் ஆண்டுடைய காரியத்துல பின்னால போனவர் இப்பொழுது அந்த பெண்ணுக்காக அவர் ஆண்டோட காரியத்தை விட்டு விட்டார். இன்னொருவரையும் நான் அறிந்திருக்கிறேன். நேற்று வரைக்கும் சபைக்காக, சத்தியத்துக்காக பக்தி வாராக்கம் பாராட்டி சபை உடைந்து பல துண்டுகளான பொழுது அதற்காக கண்ணீர் விட்டு கதறி தனிமையிலும் பல சூழ்நிலைகளும் சாட்சியிலும் அழுத ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு சகோதரன் இதே போல் தன் வாழ்க்கையில ஒரு பெண் குறுக்கிட்ட பொழுது அந்த பெண்ணுக்காக அவர் என்ன செய்து விட்டார். இன்றைக்கு நேற்று வரைக்கும் ஆண்டவரை பின்பற்றினர், சபையை சத்தியத்தை பின்பற்றினர், அதையெல்லாம் விட்டுட்டு ஆண்டவரை பின்பற்றுகிறதை விட்டுவிட்டு இந்த ஆசிரியர் இளைஞனை போல அவைகள் மேல் பிரியம் கொண்டு மனதை செலுத்தி அதற்காக ஒரு பெரிய தப்பை பண்ணிட்டு ஆண்டவர் வேண்டான்னு போயிட்டாங்க. இதெல்லாம் எவ்வளவு வருத்தமான காரியம் என்று பாருங்க. அப்போ எந்த சூழ்நிலையிலும் எதுவும் ஆண்டவரை பின்பற்றுகிற காரியத்திலிருந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, வழி தப்ப செய்யக்கூடாது, ஆண்டரை விட்டு நம்மளை விளக்கிடக்கூடாது. அதில் ரொம்ப நம்ம என்ன செய்யணும், தெளிவுள்ளவர்களாக நாம் தேவசமத்தில் காணப்பட வேண்டும் என்பதற்காக இந்த ஆசிரியர் இளைஞனும் அவருடைய காரியங்களையும் கர்த்தர் எல்லாத்தையும் விற்று தரித்திரத்து கொடுத்துட்டு என்னை பின்பற்றி பாயம் சொன்ன பொழுது முடியாமல் தேவனை விட்டுட்டு போய்விட்ட காரியத்தையும் நமக்கு திருஷ்டாந்தமாக வைத்து இன்றைக்கு கர்த்தர் ஈடுபட்ட நல்ல ஆலோசனைகளை கர்த்தர் தருகிறமைக்காக நாம் தேவனாய் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. கிறிஸ்துவனுடைய தங்களுடைய ஆசை இச்சைகளையும் என்ன செய்கிறார்கள், சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள் என்று கலாத்தியர் 5:24 எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இச்சை என்று சொன்னால் இழிவானது, ஆசை என்றால் நியாயமானது. நியாயமான ஆசைகளை கூட கர்த்தரை பின்பற்றுவதற்காக நாம்
சிலுவையிலே அறைந்து விட வேண்டும், அதை வேண்டாம் என்று தள்ளிவிட வேண்டும் என்று சொன்னால் நாம் அதற்கும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் நாம் என்ன செய்ய வேண்டும், முடிவறிந்தும் கர்த்தருக்கு பின் சென்று அந்த மோட்சத்தை நாம் என்ன செய்ய முடியும், போய் அடைய முடியும் என்பதுதான் நமக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முக்கியமான ஒரு போதனையாக இருக்கிறது. ரோமர் புஸ்தகத்திலே 8ஆம் அதிகாரத்திலே 35ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசித்து பார்க்கிற பொழுது, பவுல் போன்ற தூயோர்களுக்கும், ஆபிரகாம் போன்ற பக்தர்களுக்கும், தாவீது போன்ற தேவனுடைய மனிதர்களுக்கும், ஆபிரகாம் போன்றவர்களுக்கும், உண்மையுள்ள எந்த ஒரு தேவனுடைய பிள்ளைக்கும் தேவனுடைய மனுஷர்களுக்கும் எதுவும் அவர்களுக்கு என்ன செய்யவில்லை, தடையாக இருந்ததில்லை. அவர்கள் தேவனை முடிவிருந்த பின்பற்றி அவர் ஓட்டத்தை நல்லவரை ஓடி விசுவாசத்தை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனில் பிரவேசிப்பதற்கு, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு எதுவுமே என்ன செய்யவில்லை, தடையாக காணப்படவில்லை என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். ரோமர் 8:35 முதல் சில வசனங்களை வாசிக்கலாம். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிறோம், ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அம்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ஓத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுவதாலே முற்றிலும் ஜெயம் கொள்வதாக இருக்கிறோம். இதை ஒன்றும் தேவனுக்கு பிடிச்ச அனுபவத்தை விட்டு என்னை குலைத்து போட முடியாது என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். வாசிக்கலாம். 38 வாசிக்கலாம். 38 39 வாசிக்கலாம். மரணமானாலும் தேவதூதர்களானாலும், ஆமா, வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், ஆமா ஆமா அந்த நிச்சயம் அவருக்கு இருந்தது. அவர் தமக்குரிய எதையும் தம்முடையவள் என்று எண்ணவில்லை, எல்லாம் தேவனுடையவள் என்று எண்ணியிருந்தார்கள். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல எதையும் எப்பொழுதும் ஆண்டு கொடுத்ததற்கு அவருடைய மனம் தயார் நிலையில் இருந்தது. தேவனுக்காக எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு தேவனை உறுதியாய் பற்றி கொண்டார்கள். தேவனுக்கு பின் என்னை பின்பற்றி வா என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி மரணமிருந்து அவரை பின்பற்றி மோட்சத்தை போய் அடைந்தார்கள். நாமும் இப்படி இருந்தால் மட்டுமே நாமும் தொடர்ந்து முடிவறிந்த மரணமிருந்து அவரை பின்பற்றி நாமும் மோட்சம் போய் சேர முடியும். எதுவும் நமக்கு தடையில்லாதபடிக்கு நாம் மிகுந்த தெளிவுள்ளவர்களாக நம்முடைய ஆத்மாவை காத்துக்கொள்வோமாக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவனாய் கர்த்தரை நாம் சோதரிப்போமாக.